Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு பட்ஜெட் ரொம்ப போரிங்காக போச்சுன்னு நிறைய ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து அதாச்சும் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸாக இருந்துச்சு. லாஸ்ட் பட்ஜெட்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரேட்ஸ் கிடச்சிது. பட் தட் இஸ் வாட் எல்லா டைமே வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து பெரிய ப்ராஃபிட் பிடிக்கலாம்னு நினச்சா முடியாது. பட் சில ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. ஸோ இன்றைக்கி பட்ஜெட்டில் நிஃப்டி சைட்வேஸ், பேங்க் நிஃப்டி சைட்வேஸ், விச் இஸ் குட். ஏன்னா நம்ம கூடிய சீக்கிரம் நல்ல மூவ்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன டிப்புன்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு ஒரு ஹெட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. ஹெட்ஸ்அப்னால் முன்னாடியே நான் சொல்கிறதா தெரிஞ்சுக்கோங்க. அதாச்சும் இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40,000+ இருக்கிற ரயில்வே ட்ரெயின்ஸ், அதாவது ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்தே பாரத் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கம்மிங் வீக்கில் டெடிக்கேட்டடாக வந்தே பாரத்துக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனிஸோட லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா 40,000 ட்ரெயின்ஸுக்கு வந்துட்டு சப்ளைஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சப்ளை பண்ணாங்க, அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது அவங்க ஷேர் ப்ரைஸஸும் தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி க்ரோவாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் எடுக்கலாம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், பட் இதுதான் என்னோடய வியூ. ஸோ 40,000 ட்ரெயின்ஸுங்கிறது சின்ன குவான்டிட்டி கிடையாது, இட்ஸ் அ வெரி பிக் குவான்டிட்டி. அதே மாதிரி அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கிற கம்பெனிஸ்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிஸ். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட வந்தே பாரத் ட்ரெயினுக்கு தேவையான பார்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுட் சப்ளையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்களோ அதெல்லாமே ஒரு லிஸ்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட் வில் பி அ வெரி குட் வீடியோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நல்ல வீடியோவாக இருக்கும். ஓகே, அது பாருங்கள். நானும் அந்த ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் அனாலிசிஸில் போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஃபுல் சைட்வேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனில் ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே, இது சப்போர்ட்டாக இல்லை ட்ரெண்ட் லைன் இப்படி கூட ட்ரா பண்ணலாம். ஓகே, இது கூட ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படி ட்ரா பண்ணால் தப்பு கிடையாது, இப்படி ட்ரா பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுலேயுமே நமக்கு வந்துட்டு டச் இருக்குது. ஓகே, எல்லா சைடுமே டச் இருக்குது. ஸோ இப்போது நான் வந்துட்டு எங்கே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை மார்க்கெட் 21,690க்கு மேலே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி போக ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் வாங்கி போக ஆரம்பிச்சதுன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இல்லை இங்கே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பை எங்கே பண்ணுவேன்னா 21,795க்கு மேலே போச்சுன்னா தான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பை பண்ண மாட்டேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 21,649 இல்லை 650க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். செல் பண்ணி டார்கெட் இந்த ஸ்விங் வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் வந்து ஐடியலான டார்கெட். எனக்கு ஐடியலான டார்கெட் இதுதான். ஏன்னா இங்கே ஒரு சின்ன சப்போர்ட் வாங்கி தான் போயிருக்கு, அதே மாதிரி இங்கே சப்போர்ட் வாங்கி தான் போயிருக்கு. இங்கே நிறையா லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இதோட எனக்கு டார்கெட் எடுத்துக்கிறது விச் இஸ் குட் ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம், நமக்கு இன்றைக்கி ட்ரேட் கொடுக்கவே இல்லை. நாளைக்கு ஒரு வேளை 46,215க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே பை சினேரியோ ஏன் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆகி புல் பேக் கொடுத்தா கூட நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல ட்ராப் வந்திருக்கு, அதே மாதிரி ட்ராப் வரக்கு சான்சஸ் இருக்குது. பட் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது புல்லிஷாக ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து வைஸ். நீங்கள் கவுண்டர் ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்துட்டு லாஸஸ் ஆகிற சான்சஸ் தான் அதிகம். ஸோ கவுண்டர் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டோட டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு நல்ல சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் தான் அது சப்போர்ட் வாங்கிட்டே இருக்குது. இப்போ நான் எங்கே பை பண்ணுவேன்னா, இது ஒரு நல்ல பை லெவல். பட் இந்த ஒரு பெரிய எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே செட் ஆகாது. இங்கே பை பண்ணால் பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் எனக்கு கண்டிப்பாக இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நான் இங்கே பை பண்ணுறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு சின்ன ஸ்டாப் லாஸாக வேணும். ஸோ நான் எங்கே பை பண்ணுவேன், $77.20க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா பை பண்ணுவேன். நான் ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு $78. இங்கே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பை எங்கே பண்ணுவேன்னா $79க்கு மேலே தான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ரிட்டர்ன் பிரேக் டவுன் கொடுத்து ரிட்டர்ன் மேலே போயிடுச்சு. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. என்னோட பை லெவல் பார்த்திங்கன்னா 2058க்கு மேலே, அதாச்சும் 2058.60க்கு மேலே தான் நான் பை பண்ணுவேன். டார்கெட் பார்த்தா 2088. ஓகே, மார்க்கெட் பையில் இருக்கும்போது செல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஸோ பை மட்டும் பார்க்கலாம். நமக்கு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு.
இங்கே பார்த்தா தெரியும் இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயாச்சு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பற்றி ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லா டைமுமே அது ஹை, அதாச்சும் ஒரு நியூ ஹை வைக்கும்போது அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு டவுன். சாரி, இது நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலர் டு பிளாக். ஓகே, எல்லா டைமுமே அது மேலே போகும்போது ரிட்டர்ன் கீழே தான் வந்திருக்கு. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். சவுத் இந்தியன் பேங்க் இங்கேயும் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கேயும் ஆல் டைம் ஹை, இதுதான் ஒரு ஆல் டைம் ஹை. ஓகே, இது பிரேக் பண்ணி இமீடியட் ஃபால். சேம் அதே மாதிரி இதுதான் ஆல் டைம் ஹை, இமீடியட் ஃபால். தெரியுதுங்களா? இதே மாதிரி இது ஆல் டைம் ஹைக்கம் ஃபால். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் சவுத் இந்தியன் பேங்க். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் கூட தெரியும், இந்த ஹைக்கு அப்புறம் இந்த ஃபால். அதாவது இங்கே ஹையே இல்லை, இந்த ஹைக்கு அப்புறம் இந்த ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதோட மூமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி, இதோட ஒரு மூமெண்ட் எப்படி. ஓகே, ஸோ இதோட பிஹேவியர், இந்த ஸ்டாக்கோட பிஹேவியர் எப்படி. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் இதோட பிஹேவியர், இந்த ஸ்டாக்கோட பிஹேவியர். ஓகே, இந்த இடத்துலலாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு, பட் இது ஆல்ரெடி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் ராங், இங்கே வாங்குற தப்பு கிடையாது. சின்ன குவான்டிட்டியில் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது 37 rupees 40 rupeesல தான் இருக்குது. வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா, ஏன்னா சவுத் இந்தியன் பேங்க் இஸ் a வெரி குட் பர்ஃபார்மிங் பேங்க் என்னை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி நிறைய பேரும் அந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்துட்டு நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, டெக்னாலஜிக்கல் வைஸாக வந்துட்டு அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இட் வில் பி a good stock to be in your portfolio. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிப்பர் இஸ் ஆல்சோ அ குட் ஸ்டாக். ஸ்கிப்பர் இப்போ ஒரு நல்ல ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு நல்ல பிரேக் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு சின்ன புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 290 rupeesலேருந்து 305 rupees என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 260 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செயில். கைஸ், செயில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த அன்லக்கியஸ்ட் ஸ்டாக் செயில். ஏன்னா நான் செயில் எப்போ பார்த்தாலும் வாங்கும்போது வந்துட்டு மோஸ்ட்லி நான் வாங்கும்போது நிறைய எஸ்எல் தான் அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மூவ் பண்ணும். ஓகே, இதில் நிறைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய மேனிப்புலேஷன் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ட்ரேட் ரொம்ப நல்ல ட்ரேட் கிடச்சிது, அதாச்சும் இந்த பெண்டில் எனக்கு கிடச்சிது, இந்த ட்ரெண்ட் லைனில் எனக்கு கிடச்ச ஒரே ஒரு ட்ரேட் நல்ல ட்ரேட் கிடச்சிது. இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் ஒரு எஸ்எல் பட்டுச்சு, எஸ்எல் ஆச்சு, திருப்பி இங்கே பை பண்ணேன், அதுக்கப்புறம் நல்ல மூமெண்ட், விச் வாஸ் குட். நான் வந்து இது வரைக்கும் பிடிச்சேன், அதாச்சும் ஃப்ரம் 30 to 90 100 rupees வரைக்கும் கூட நான் பிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ செயிலை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் லக்கி, பட் இட்ஸ் அ குட் ஸ்டாக். ஓகே, இங்கே இது போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது எனக்கு நல்ல ஸ்டாக், அவ்வளோதான். ஆனால் நான் இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன், ஏன்னா இது எனக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எனக்கு செட் ஆகாத ஸ்டாக். பட் இட்ஸ் அ குட் ஸ்டாக் ஃபார் அ போர்ட்ஃபோலியோ. ஸோ இது எங்கே நல்ல பை ப்ரைஸ் அப்படின்னா 118 115 120 வரைக்குமே நல்ல ப்ரைஸ் தான், வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா we can see targets of 145 இது வரைக்கும் நம்ம டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா மார்ட் ஒரு நல்ல ஸ்டாக். ஓகே, இங்கே டபுள் டாப்க்கு அப்புறம் நல்லா பிரேக் கொடுத்துருக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வாங்கியிருக்கு. டெய்லியில் பார்த்தாலும் தெரியும் அது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ நாளைக்கு ஒரு வேளை 2511 2580 என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன், வாங்கிட்டு நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ வெரி ஹை பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது போகிறதுக்கு. நெக்ஸ்ட் சிட்டி யூனியன் பேங்க் இன்னும் பிரேக் அவுட் லெவலுக்கு வரல, பட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ட்ரெண்ட் லைன் அண்ட் திஸ் இஸ் அ குட் சப்போர்ட். ஒருவேளை 168 rupees கிட்ட கொஞ்சம் ஹவர் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து 171 rupeesக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். டார்கெட்ஸ் கேன் பி பிகர். எப்போவுமே டார்கெட்ஸ் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான், வேறு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த எப்படியுமே எக்ஸிட் பண்ணுறது கிடையாது. எஸ்எல் ஆர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இந்த ரெண்டில் தான் வந்து நான் எக்ஸிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.